எங்களுக்காக வேலை செய்யறாங்களோ இல்லாத போன என்னன்றது அப்ளிகேஷன் 300 ரூபாய் கொடுக்கணும், விஓ கிட்ட போனா 500 கொடுக்கணும், 4 நாள் ஆபீஸ் பக்கம் சுத்துறதுக்கு 4000. ஆனா நீ போடுறது எவ்வளவு போய் இழுப்பீடு 1500 2000. ஒரு மூட்டை ராகிக்கு இப்ப செய்யணும்னா 10,000 ரூபாய் செலவே வருது. அந்த 10,000 வந்து 1000 ரூபாய் மிச்சம் ஆகும். இப்படி இருக்கும்போது வனத்துறை வந்து அந்த 2016 அரசாணையை மாற்றம் செய்யணும். அந்த மாற்றம் செய்து தேங்காய் செடிக்கு வெறும் 500 ரூபாய் போடுறாரு. இப்ப 4 தேங்காய் 500 ரூபாய் போகுது, 100 ரூபாய் ஒரு தேங்காய். அப்ப வந்து ஒரு தேங்காய்க்கு 500 செடி கொடுத்து 500 ரூபாய் போட்டா விவசாயம் எங்க எப்படி போறது? இந்த மாதிரி வனத்துறையில இருக்கு. பாதைகள் வந்து இவங்க என்ன சொல்றாரு, நீங்க மனு கொடுங்க, நாங்க பாதைகள் ஆக்கிரமம் செய்யறோம், அகற்றம் செய்வோம் அப்படின்னு ரெவன்யூ துறை சொல்லுது. ஆனா பட்டா நிலத்துல இருக்கக்கூடிய அது அவங்க பட்டா அப்படின்னு அவங்களே வந்து நேரடியா சொல்றாரு. இப்படி இருக்கும்போது இந்த ரெவன்யூ துறையில வந்து இந்த பாதைகள் வந்து பரம்போக்குல இருக்கும் போதுதான் பாதைகள் போகும். பட்டா நிலத்துல நீங்க இருக்கக்கூடிய பாதைகள் பிளான்ல இருக்கிறதெல்லாம் நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அப்ப எதுக்கு நீங்க வந்து உங்க பிளான்ல வந்து மார்க் போட்டு வச்சிருப்பீங்க? அந்த மார்க் எதுக்கு நம்ம கேட்டோம். இதுக்கு நாங்க தீர்வு கொண்டு வரோம் அப்படின்னு 5 ஆண்டுகள 10 ஆண்டுகளை சொல்லிட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளும் விவசாயி வந்து தாலுகா ஆபீஸ், விஓ ஆபீஸ், சப் கலெக்டர் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ் சுத்திட்டே இருக்காங்க. இதனால நீங்க நேர்மையா பண்ணி கொடுத்திருந்தா எதுக்கு விவசாயி வெளியில வருவான்? நீங்க ரெவன்யூ துறையிலேயே சரியான முறையில இந்த பாதைகள் இது எல்லாமே செஞ்சு கொடுக்கறதுனால விவசாயி வருவாரு. ஆனா இவங்க நாம கொடுக்க மனுக்களுக்கு 5 ஆண்டெல்லாம் 10 ஆண்டு 15 ஆண்டு விவசாயி சுத்தினா கூட அந்த பாதைகளை அகற்றம் செய்யவில்லை. அந்த பாதைகளையும் விட்டு கொடுக்கறது நாங்க வர்றோம், நாங்க பாக்குவோம் அப்படின்னு சொல்லியே சொல்றாரு. இப்ப ரீசெண்டா கலெக்டரே வந்து நேரடியா நம்ம ஜெயசெட்டிப்பள்ளியில ஒரு அசம்பவம் நடந்துச்சு. அதுல வந்து தலைக்கு அடிபட்டு அந்த போட்டோ கூட கலெக்டருக்கே கொடுத்தோம். ஆனா கலெக்டருக்கு கொடுத்தா கூட அவங்க மேல எஃப்ஐஆர் போடுன்னு சொல்றாரு. எஃப்ஐஆர் போட்டாங்களா என்ன நமக்கு தெரியாது. அது மீறி தாசில்தாருக்கு உடனடியா சொன்னாரு, நாங்க நேரில் போய் ஆய்வு பண்ணணும். டிடி மீடியம் என்ன சொல்ற, சார் அது பட்டா சார். அப்ப பட்டால நீங்க எதுக்கு மார்க் போட்டு கொடுத்து இதுல இது பாதை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? இதுக்கு மட்டும் உங்களுக்கு ஏற்க முடியாது. அப்ப விவசாய நிலத்தை ஒரு தொழிற்பேட்டை வந்து விவசாய நிலம் எடுப்பீங்க, ஏதாவது ஒரு ஆபீஸ் கட்டணம் விவசாய நிலம் போறீங்க, எனக்கு உரிமை இருக்கு. ஏன் இது உரிமை இல்லையா? ஏன் ஒரி பண்ணதை தான் நீங்க எல்லாமே வந்து சம்பளம் வாங்குறீங்க? விஓ ஆகட்டும், தாசில்தார் ஆகட்டும், இல்ல சர்வேயர் ஆகட்டும், எங்க ஒரி பண்ணல சம்பளம் வாங்குறீங்க? உங்களுக்கு ஒரு ஒன்னிங் வேற கொடுத்தீங்களா? எதுக்கு? இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கு வந்து உடனடியாக நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாயிகள் சார்பாகவும் அல்லது இந்த கூட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் நாம் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தொண்டராணி ஒருங்கிணைப்பாளர் திரு பி கே கணேஷ் ரெட்டி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று 40 ஆண்டு காலமாக வந்து குடியிருக்கிறவங்களுக்கு அரசு சொந்தமான இடத்துல வீடு கட்டி குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா கொடுக்கணும்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இது வரைக்கும் அதிகாரிகள் வந்து உங்க இடத்துக்கு ஆய்வு பண்ணிருக்காங்களா? 40 ஆண்டுகளா 50 ஆண்டுகளை வந்து வீடு கட்டுக்கும் போது எல்லாமே வந்து விஓ கண்ணுல பாக்குறாரு இல்லையா? அப்ப அந்த விஓ உங்களுக்கு என்ன காது கேட்காதா இல்ல கண்ணு தெரியாதா? வீடு கட்டி மின்சார வாரி வந்து மின்சாரம் கொடுக்குது, ஒரே ரசீது போட்டு ஊராட்சி மன்ற செயலாளர் வந்து ரசீது போட்டு கொடுப்பாரு. ஆனா அந்த வீடுக்கு பட்டா இருக்கும் போது இது மேய்ச்சல் தெரை புறம்போக்கு, இது வாரி புறம்போக்கு, இது வந்து மந்தவெள்ளி புறம்போக்கு அப்படின்னு சொல்றீங்க. வீடு கட்டும்போது உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியும் இப்படிப்பட்ட இடத்துல வீடு கட்டுறாங்க? ஏன் அன்னைக்கு தொடுத்து இருக்குன்னு தானே? 40 ஆண்டுகளை லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு வீடு கட்டின பிறகு இதுக்கு நாங்க பட்டா கொடுக்க மாட்டோம், இதுக்கு நாங்க வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நாம என்ன மனு கொடுத்தாலும் மனுவாவே நிக்கதே தவிர அதுக்கு வந்து ஒரு தீர்வே வரதில்லை. இதுதான் நம்ம வீடுக்கு மனு பட்டா கொடுக்குறோம், நாங்க உங்க நிலத்துக்கு மனு பட்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தபடியாக மனு கொடுக்கும் போது என்ன அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியராவது கோட்டாட்சியர் கேட்கும் போது, சார் இதை நாங்க வந்து பார்த்து குடிச்சிருவோம் சார் அப்படி. இது வந்து 10 ஆண்டுகளை நாங்க பார்த்து எனக்கு கண்ணிலேயே பாக்குறீங்க, ஒரு வேலை கூட நடக்கல. இதே போல ஊராட்சி செயலாளர் வந்து ஒரே வார்டுல வந்து பாத்தீங்கன்னா 20 ஆண்டு காலமா வந்து செயல்பட்டு வராரா? அதை பத்தி என்ன சொல்றீங்க? ஐயா, ஊராட்சி மன்ற செயலாளரே கிடையாது. ஊராட்சி மன்ற செயலாளர் வந்து எதுவும் இல்லாத இருக்க வேலைக்கு வந்தாருன்னா 20 ஏக்கரம் தோட்டம் செய்ய விவசாயி கூட மேலே இருப்பார். அவங்க சுத்துற காரியம்னா அவங்க செய்யற வேலை என்ன? 100 நாள் வேலை திட்டம் அப்படியே அரசாங்கம் உத்தரவு போச்சு. இந்த 100 நாள் வேலை திட்டத்துல 10 பேர் வந்தா 100 பேர் அங்கே கணக்கு காட்டுறாரு. அந்த கணக்கை காட்டுக்கும் போது சில இடங்கள்ல வந்து தலைவர் தெரியாம நடக்குது. இது வந்து அங்கே வந்து எழுதுகிறவங்களுக்கு தான் சம்பந்தம் இருக்கு, இதுக்கு தலைவர் தெரியாம இருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த வேலையில வந்து இந்த ஊராட்சி மன்ற செயலாளர் வந்து படிப்பு இருக்கக்கூடிய தலைவரானா கரெக்டா பாப்பாரு, படிப்பு இல்லாத கொஞ்சம் அப்படி இருக்கா அந்த தலைவரை ஏமாற்றம் செஞ்சு கொண்டு அங்கேதான் இருப்பார் அவர். 20 ஆண்டுகள் காலமாங்க, 25 ஆண்டுகள் காலமா இது ஒன்னே கிடையாது. தோட்டக்கலை வேளாண்மையில அப்படிதான் இருக்கு. இந்த தோட்டக்கலை வேளாண்மையில இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க இந்த ஒசூர் போடுவாரு, ஒசூர்ல இந்த டெய்னி கோட்டை போடுவாரு, டெய்னி கோட்டை தள்ளில இருந்து சோழிகிரி, இப்படியே சுத்தி ஒரு ஆபீஸ்ல 30 ஆண்டு 35 ஆண்டுகளை கரெக்டா இருக்க. ஏன்னா
இந்த சோர்ஸ் எங்க இருந்து வருது எப்படி எடுக்கணும்ன்றது உங்களுக்கு நல்லா பழக்கமாயிடுச்சு. அதே போல தேன்கனிக்கோட்டை தாலுக்கால வந்து பாத்தீங்கன்னா மதுபான கடைகள் ஊர் அருகாமையில் இருக்குது, பள்ளி அருகாமையில் இருக்குது. ஐயா நாங்க இது மாவட்ட ஆட்சியர் தலைவர்ல நாங்க மனு கொடுத்தோம். கிளமங்கலத்துல இருந்து டெய்னிக்கோட்டை வரக்கூடிய சாலையில பள்ளிக்கூடத்துக்கு 1/2 கிலோமீட்டர்ல டாஸ்மாக் இருக்கு. டெய்னிக்கோட்டை பள்ளிக்கூட பக்கத்துல அஞ்சட்டி ரோட்ல ஒரு டாஸ்மாக் இருக்கு. பாலத்தோட்டப்பள்ளி 1/2 கிலோமீட்டர்ல கொல்லப்பள்ளிக்கு பாலத்தோட்டம் நடுவுல இருக்கு. ஜவளகிரி பேருந்து நிலையத்துல இருக்கு. இது இல்லாத இருதுக்கோட்டையில ஓரமா இருக்குது. அந்த ஓரமா இருந்து 5-6 கிராமத்துக்கு சேர்ந்த குழந்தைகள் அங்கேயே போகணும் வரணும். பள்ளிக்கூடம் போறாங்க. இந்த மது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெண்கள் மேல நடக்கக்கூடிய முறைகேடுகள் எப்படி நடக்குது என்ன என்பது அது இன்னும் தெரியவில்லை. இது இல்லாத இந்த கடைகள் நாங்க இடமாற்றம் செய்வோம் அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கு. அது 4 மாவட்டத்துக்கு 5 மாவட்டத்துக்கு ஒரு சூப்பர்வைசரா, அந்த சூப்பர்வைசர் காம்ப்ரமைஷனா போலாம் அப்படின்னு கேட்டாரோ நாங்க காம்ப்ரமைஸ் கலவர மாட்டோம், இடமாற்றம் செய்ய மது விற்காது அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். அதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது. இதுதான் நம்மளுடைய கோரிக்கை.